பேசின வார்த்தை இதை கிரகித்து, இதை ரசித்து, இதை ருசிச்சு என் வாழ்க்கையோட அனுபவமாக்கி ஆமென் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால என்னோட சேர்ந்து மனம் விட்டு உங்கள் கவலைகளை மறந்து, ஒருவேளை கூட்ட முடியறதுக்கு 1 மணி ஆனா கூட ஆமென், நீங்க இந்த ஆராதனையை முடித்து வெளியே போகும் பொழுது நீங்கள் சுதந்திரம் பெற்ற பெண்மான்களை போல் போக வேண்டும். உங்க வீட்டுக்கு போனா உங்க முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும், பிரகாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாடலுடைய ஒரு கவி எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதிகள், இந்த பாடலுடைய வரிகள். ஃபாதர் ஆவியிலே உணர்ந்து தன்னுடைய நெருக்கத்தின் நேரத்திலே மனிதர்கள் தூஷிக்கிற நேரத்தில் எழுதிய பாடல் இது. ரத்தத்தோடும் வேதனையோடு கலந்த பாடல்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வரிசையை பாடணும், நீங்க கண்ணீரோட பாடணும். இந்த வார்த்தை உங்களில் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். உங்களை அவதூறாய் பேசினவங்க, அது ஒருவேளை உன் புருஷனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், உன் சொந்த விசுவாசியா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். இவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன் தலையை நிமிர செய்வார். கர்த்தர் தலையை நிமிர செய்வார். அவர்களை கர்த்தர் உனக்கு முன்னே தாளடியாக்கி போடுவார். உனக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா, இதை உணர்ந்து ஆவியிலே ருசித்து பாடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். 1 2 3 4. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலம் கொடுத்து என்னை தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு கரங்களை தட்டி யாருக்கு நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாருக்கு நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாருக்கு நான் அறிவேன், தனிமை வாட்டும் போது எனக்கு துணையாய் இருப்பவரே, தனிமை வாட்டும் போது எனக்கு துணையாய் இருப்பவரே, உங்க ஆவியினால் ஏற்றி அபிஷேகம் செய்பவரே, உங்க ஆவியினால் ஏற்றி அபிஷேகம் செய்பவரே,